அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து ஜாலர் வடை செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க, நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். ஸ்டெப்பிங்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, இதுக்கு வந்து நாங்கள் சிக்கன் எப்படி செய்கிறது காமிக்கிறேன். முதல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சட்டியில். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு சிக்கன் பாருங்கள், போன்லெஸ் சிக்கன் இருக்குங்க. இது 150 கிராம் இருக்கும். அதை போட்டு நல்லா இஞ்சி பூண்டை நல்லா வேக வச்சுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு. மற்ற மசாலா என்னென்னு பார்த்துடலாம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம் சிக்கனை. மஞ்சள் கொஞ்சம் போடுறேங்க. பாருங்க, நல்லா வந்துருச்சு. இப்போ மல்லி இலை பற்றி விட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து அடுத்தது இதுக்குண்டான வெஜிடபிள் சேர்க்கணும். அது என்னென்ன வேக வச்சு எப்படி சேர்க்குறதுன்னு காமிக்கிறேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். பல்லாரி வெங்காயம் பாருங்கள், 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வர வதங்கட்டும். நம்ம தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுனால சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். இது வந்து கேப்சிகம் இருந்துச்சுங்க, என்கிட்ட இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கேரட் பாருங்கள், ஒரு 2 கேரட் இருக்குது, மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். நல்லா வதங்கட்டும் கேரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருவோம். ஆற வச்சு தான் நம்ம வந்து ஸ்டெப்பிங் உள்ளே வைக்கணும். மல்லி இலை கொஞ்சம் தூவி விட்றேன். இப்போ பாருங்கள், அதுக்கு வாடாக்கு உள்ளது என்னென்ன செய்யணும்னு பார்க்குறேன். தேங்காய் வந்து 1/2 மூடி வச்சுருக்கிறேன். பல்லாரி வெங்காயம் 1 அதுலேயே வெட்டி போடுறேன். இது வந்து நம்ம நடத்திட்டு தேங்காய் பால் புளிகிற மாதிரி வச்சுக்கணும். தேங்காய் பால் புளிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து மைதா மாவு பாருங்கள், 2 கப்பு இருக்குது. அரிசி மாவு 1 கப் வச்சுருக்கேன். முட்டை 1 இருக்குது. முட்டை 1 உடச்சி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சாச்சு. இப்போ மைதா மாவை நல்லா போட்டுடலாம். அரிசி மாவையும் அதிலே போடுறேன். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பால், தேங்காய் பால்லாம் வெங்காயமாக அரைச்சிட்டு வந்துருக்கோம்ல, வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் கொஞ்சம் ஊற்றுறேன்.
ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். கட்டியே இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது. இந்த வாடை வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைங்க கண்டிப்பாக செஞ்சு வைப்போம். வந்து பாருங்கள், இது தான் ஹோலு, ஊற்றுற ஹோல். இது சின்ன சின்ன ஹோலாக இருக்கும், அடைச்சிக்கிட்டுரும். அதனால் நம்ம வந்து திருப்பி வடிகட்டி வச்சுக்கணும். கட்டி சுத்தமாக இருக்கக்கூடாது. இருந்தால் அதில் ஊற்ற வராது. அந்த ஹோல் அடைச்சிக்கிட்டுரும். வடிகட்டி வச்சுக்கிட்டோன்னு கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைக்கு நாங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு வைப்போங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி பண்ணியாச்சு மாவை. இப்போ ஊற்றுறது தான் ஊற்றி வச்சுருக்கிறேன் 4 இது. இது வந்து ரோல் மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். ஸ்டெப்பிங் இருக்குல்ல, ஸ்டெப்பிங் மாதிரி தான் வச்சுக்குவோம். இது ஒரு ரோல் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது நான் ஊற்றி காமிக்கிறேன், நல்லா தெளிவாக உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ரோல் மாதிரி ஒன்றும் 4 பக்கமாக உள்ளது மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், முட்டையை அடித்து வச்சுக்கணும். தனியாக அடித்து வச்சுட்டு இது மேலே ஊற்றிடணும். இப்போ 2 கார்னரையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு மேலேருந்து ரோல் மாதிரி மடித்து கொண்டு வரணும். அவ்வளோதாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடும் நான் காமிக்கிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் முட்டையை அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். மெதுவாக திருப்பி விடணும். முட்டையை கொஞ்சம் ஊற்றுறேன். இதுலேயும் நெய் கொஞ்சம் போடுறேன். நல்லா முருவலாக இருக்கும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. நான் அடுத்தது எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நான் ஊற்றுறதை காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். அடுத்தது நான் ஊற்றுறதை காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். சுட்டு ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். 4 இது எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆயில் தடவிக்கணும். பாருங்கள், இப்படி தான் ஹோலில் வந்து நம்ம ஒரு கரண்டி மாவு அள்ளி ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு ஒரு கோலம் ஒன்று வச்சுக்கிட்டுருணும். இல்லாட்டி கீழே வடிய ஆரம்பிச்சிடும். வச்சு இப்படி தாங்க பக்கன்னு ஊற்றிடணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து 3, 4 எடுத்து வச்சுக்கிட்டோன்னு ஒரு பிளேட்டில். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 3 இது வச்சுருக்கிறேன். ஸ்டெப்பிங் உள்ள மேலே வச்சிடலாம். இது இன்னொரு மெத்தடு. நல்லா முட்டை அடித்து நல்லா 4 பக்கமாக ஊற்றிக்கணும். இது பாக்ஸ் மாதிரி நம்ம செய்யலாம். இதில் அது ரோல் மாதிரி செஞ்சிட்டோம்னா இப்போ இது பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலேயே முட்டை ஊற்றிக்கணும். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும் அடுப்பை. ரொம்ப வேகமாக வச்சுருக்கணும், கருகி போயிடும். நெய் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் நெய் போடுறேன்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரம்ஜான் வந்துருச்சு. ரம்ஜான்லேயும் இது அடிக்கடி நாங்கள் செய்வோம். நோம்புனாலே இது அடிக்கடி செய்கிறது. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும், செஞ்சாக்க ரொம்ப ஈஸி தான். இது டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். முக்கியமான கெஸ்ட்டுங்க வந்தாக்கா செஞ்சு வைங்க. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.